அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நமக்கு ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அதனுடைய இம்பேக்ட் வித்தின் 2 டேஸில் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு ஒன் சைட் ரலியாகவோ இல்லை அப் அண்ட் டவுனாகவோ கூட இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. அண்ட் எஸ்டர்டேயுடைய வீடியோவில் நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய வால்டாலிட்டி இண்டெக்ஸ் அதனுடைய இம்பேக்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதன்படி இன்றைக்கி இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 3% வரைக்குமே இன்றைக்கி ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. இதனுடைய தாக்கம் நம்மளுடைய இண்டெக்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்றுடைய வீடியோலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில், அதுக்கப்புறமாக ரொம்ப நேரமாக நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மறுபடியும் மார்க்கெட் ஸ்ட்ரகிளான இடம் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் 24,825 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. ஈவன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான். இதனுடைய ஹை கட் ஆனதுமே ரொம்ப சுலபமாக நம்மளுடைய 24,890 அப்படிங்கிற நம்பர்ஸை டச் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய நேத்திய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கூட, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கூட இந்த நம்பர்ஸ்க்கு மேலே ஸ்ட்ரகிள் வைக்க முடியாமல் ரொம்ப நேரமாக போராடிட்டே இருந்தாங்க இந்த 55,965 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து. அண்ட் ஒன்ஸ் இந்த இடங்கள்ல இருந்து ரிஜெக்ட் ஆனதுமே நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் படி. டைமிங் கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் ஃபார் பேங்க் நிஃப்டி 945. இதனுடைய லோ கட் ஆகிட்டு எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த இடங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணதும் நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே மறுபடியும் நமக்கு ரிஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதனுடைய ஹை அண்ட் லோக்குள்ளாகவே மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நமக்கு க்ளோஸாக இருந்தாங்க. இன் பிட்வீன் இந்த 55,688 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நெக்ஸ்ட் டேட்டை பார்க்கும் பொழுது இனிமேல் உங்களுக்கு அது எளிமையாக புரிய வரும். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இது மாதிரி நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நேற்று நாம் போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து லெவல்ஸ் அண்ட் டைமிங் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெஷலி நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே ஒரு 10 பாயிண்ட்ஸாக டிஃப்ரென்ஸ் அதுலேயே நமக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் என்ன இண்டெக்ஸில் வராங்க, அதுக்கப்புறமாக அது எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே நம்மளால் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். இது மாதிரியான மொமெண்டம் கேண்டில் வர டைமில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடங்களில் ஒரு 10 o'clock நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப கிளியராகவே நம்ம அந்த பிஃபோர் மொமெண்டம் முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் மெம்பர்ஸ் குரூப்பில்
பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி எந்த டைமில் புல் பேக் வராங்க அப்படிங்கிற விஷயத்தை ஈவன் 1 minute டைம் ஃப்ரேமில் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் ஒரு 523 எடுத்த ஒரு கால் மோர் தேன் 600 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான எல்லா அப்டேட்டுமே என்னென்ன ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன இண்டெக்ஸில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், இது மாதிரியான எவ்ரி அப்டேட்டும் சரி அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்பொழுது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 758 வியூவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து நம்ம 1000 ரீச் பண்ணுறோமோ 1000 அபவ் வந்து ஒரு வியூவர்ஸ்க்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃபார் எக்ஸ்பெஷலி வந்து டெலிகிராம் சேனலில் மோர் தென் 1000 வந்ததுக்கு அப்புறமாக நம்ம ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அது எப்போ வந்து 1000 ரீச் ஆகுதோ அதுக்கப்புறமாக ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th ஜூலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டேயில் ஒரு பெரிய கண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ அதனுடைய ஹை எண்டில் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரெண்ட் டிசைடிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி நமக்கு 12th ஜூனுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து நமக்கு டவுனில் வந்து கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து இந்த 12th ஜூனுக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எக்ஸ்பெஷலி வந்து சப்போர்ட் எடுத்த இடமும் வந்து இந்த 24,825 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு 13th ஜூனுக்கு அப்புறமாக அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து க்ளோஸ் அப்படிங்கிறது அந்த 13th ஜூனுக்கு அப்புறமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டி அப்படிங்கிறது வீக்கான ஒரு கண்டிஷன்லேயே மார்க்கெட் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளியராக நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த 19th ஜூன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். மேபி இந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் ஆகவோ இல்லை அதனுடைய அயனில் வந்து கம்மிங் டேஸில் ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சில்வர், கோல்டு அண்ட் சில்வர் நம்மளுடைய கமாடிட்டியில் சொல்கிற மாதிரி சில்வர் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங்கும் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் வித்தின் 2 டேஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேஸ்ட் ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்மளுடைய இண்டெக்ஸ் படி நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் இந்த சில்வரினுடைய இம்பாக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லையும் கொடுக்கலாம். அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து லாங் ரனில் இருக்காங்களா ஷார்ட் ரனில் இருக்காங்களா அப்படின்னா பொசிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்காங்க. அந்த 12th ஜூன் அப்படிங்கிற கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஆஸ் ஆஃப் நவ் இதுக்கு கீழே வந்து க்ளோஸே வச்சாலும் நமக்கு ஒரு க்ரீன் கேண்டிலே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அந்த 12th ஜூனுக்குள்ளாக மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற வரைக்குமே இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாகவும் இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கா ஷார்ட்டா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 9th ஜூன் அப்படிங்கிறது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறதையும் இதுக்கு மேலே போனால் மட்டுமே லாங் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இந்த 9th ஜூன்லேருந்து நம்ம மென்ஷன் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 13th ஜூன் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த டேக்கு மேலே கேண்டில் இருக்கிற வரைக்குமே நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான். ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி நமக்கு எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடமும் வந்து இந்த 13th ஜூன் நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ், இந்த நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இமீடியட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த இடங்களில் இருந்து மறுபடியும் ஒரு 15 minutes கேண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு லாங்கில் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் தான் நிஃப்டி. அகெயின் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே வந்து சில்வர் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 18th ஜூன் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 18th ஜூன் அப்சை அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 18th ஜூன்.
இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐலோ நீங்கள் மார்க் பண்ணி இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் மட்டுமே போதுமானதாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 18th ஜூன், கன்சம்ஷன், கமாடிட்டிஸ், ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி, இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் டுமாரோ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.